ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலி கிராண்ட்லேருந்து பாசிட்டிவ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா மல்டி ரேட்டுன்னுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ரா பிளாக்கை கொண்டு வந்து கட் பண்ணி ஸ்லாப்பு, அது நேச்சுரலான ஒரு கலரு, பாலிஷு, திக்னஸ்ஸு, சைட் ட்ரெஸ்ஸிங்கு, ஸ்லாப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிராக் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாஸ் கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதோட ப்ராசஸ் தான் இப்போ நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மல்டி கட்டர் 5 பிளேட்ஸ் உள்ள ஒரு மிஷினில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. கட் பண்ணி ரா பிளாக், பெரிய கேங்ஸோ பிளாக்கு, அது வந்து 4 பிளாக்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 ஸ்லாப் வரும் ஒரு கேங்ஸா பிளாக்கு. அந்த மாதிரி என்னும்போது மல்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 11 அடி லென்த்து வரும். ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி இல்லைனா 3.25 அடி இந்த மாதிரி தான் சைஸில் வரும் மல்டி ரேட்டு. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹார்ட்னஸ் ஆன ஒரு கல். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ரீசெண்டாக வந்து ஒரு 4 மாதமா 5 மாதமா நம்ம இந்த கல்லை வந்து நம்ம கட் பண்ணல, அதனால நான் வீடியோ போட முடியல. இன்னைக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீலர்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு பையர், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஆப்கானிஸ்தானுக்காக நம்ம இந்த கல்லை வந்து தெரிவித்து ரா பிளாக் வந்து நம்ம இன்னைக்கு வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணின்னு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக கேட்டால் நம்ம ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணாது. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணாது. இது பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ் உள்ள ஒரு கல். சென்சாரில் வந்து நான் மோஸ்ட்லி வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சென்சாரை நான் காமிச்சிருக்கேன். சென்சார் வந்து 18 mm திக்னஸ் இருந்தால் தான் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து லைனர் பாலிஷ்ன்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து 100% நல்லா இருக்கும். இதோட ரா பிளாக்கை நம்ம வந்து ஸ்லாப்பாக நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஸ்லாப் எடுத்து வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம் லைனர் பாலிஷ் யூனிட்டுக்கு. ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்லாப் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவோம் மொபைல் கிரைனில். ஷிஃப்ட் பண்ணி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இது கிரைண்டிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ப்ராசஸ் தான் இருக்கும் நம்ம ஃபேக்ட்ரியில். கிரைண்டிங் எதனால பண்ணுறோன்னா அந்த மல்டி கட்டரில் வந்து கட் பண்ணும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வரும், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் மாதிரி லைன்ஸ் வரும். அது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து டைமண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். டைமண்ட் பிரிக்ஸ்ன்றது முக்கியமான ஒரு விஷயங்க பாலிஷில். அதாவது அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம். நல்ல ஒரு குவாலிட்டியாக பாலிஷ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் வந்து ரஃப் ஸ்லாப் வந்து நீங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்னஸாக இருக்கும், அதாவது நைஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாலிஷ் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுவோம். கிளாஸ் கோட்டிங்ன்றது வேற எதுவும் இல்லைங்க, டிரான்ஸ்பரண்ட் அப்பாக்சினா வந்து கலர் கோட்டிங் எல்லாம் எதுவுமே நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். டைரக்டா கல்லோட கலர் என்ன வருதோ நேச்சுரலா அதுதான் நம்ம வந்து பாலிஷே பண்ணி கொடுக்குறோம். கிளாஸ் கோட்டிங் அப்ளை பண்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் வந்து ஃபியூச்சர்ல வந்து டல்னஸ் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம ஃபேக்டரியில நம்ம ரெகுலரா நம்ம பண்ணின்னு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றோம் ஆப்கானிஸ்தானுக்கு. இதுதான் மல்டி ரேட்னுவாங்க. இது எக்ஸ்போர்ட் பண்றோம் ஆப்கானிஸ்தானுக்கு. ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் நம்ம வந்து 1 year ஆயிடுச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில பிரச்சனைகள்னால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து அந்த பையர் வந்து நம்மளுக்கு திருப்பியும் வந்து 2 கண்டெய்னர் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணின்னு இருக்கோம் மெட்டீரியல். இதில் வந்து எந்த ஒரு கிராக்கும் இல்லைங்க. நீங்கள் டேப் பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா லென்த்து, அந்த லென்த்து எட்ஜ்லேருந்து இந்த லென்த் எட்ஜ் வரைக்கும் நீங்க டேப் பிடிச்சி நீங்க மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஹைட் பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து சேம்ங்க, 3 அடி வரும், இல்லை 3.25 அடி வரும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்றோம். இந்த மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை பாருங்க. அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்றேன் நம்ம யூடியூப் சேனல் மூலியமா. நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க கலர் கோட்டிங் இல்லாத ஒரு மெட்டீரியல். ஆக்சுவலாக கல்லில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து பொரியுறது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது எதனால பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். அதாவது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணால் கல் அது பொரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பொரியும். கல்லோட குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கூட பொரியுங்க. அதாவது கல்லோட குவாலிட்டினா பாலிஷோட குவாலிட்டி இல்லைங்க, கல்லோட தரமே வந்து நல்லா இல்லை அப்படின்னா
அது 100% பொரியும். இது வந்து யாருனாலையும் வந்து பொரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக பொரியுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். பார்த்து எடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் நம்ம வீடு கட்டுறோம், அதில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுத்து நம்ம போடுறதுல வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்லும் வந்து குவாலிட்டி இருக்கணும், ப்ளஸ் பாலிஷ் வந்து 100% நேச்சுரலாக இருக்கணும். அதாவது வாட்டர் கட்டிங்கு, வாட்டர் பாலிஷ் இது ரெண்டுமே வந்து நேச்சுரலாக கட் பண்ணி நேச்சுரலாக பாலிஷ் பண்ணணும். அதாவது வாட்டர் பாலிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல் வந்து நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். கல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் வாங்கணும்னு சொல்லிட்டு. இது மல்டி ரெட் இப்போ நான் காமிக்கிறேன். கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக நான் நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி ரெட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரா பிளாக் வந்து கட்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரஃப் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அது நைஸ் பண்ணுறதுக்காக கிரைண்டிங் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. மல்டி ரெட்ன்றது ஒரு நேச்சுரலான ஒரு கல். இது வந்து ஒரு 5 பிளேட்ஸ் உள்ள ஒரு மிஷினில் நம்ம கட் பண்ணுவோம். அதாவது மல்டி கட்டர் மிஷின்னுவாங்க, அதாவது வாட்டர் பாலிஷ்னுவாங்க, நேச்சுரல். இதோட பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ் இருந்தால் தான் இந்த சென்சாரே ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா லைனர் பாலிஷ் மிஷின்னுவாங்க, 9 ஹெட் உள்ள ஒரு மிஷின். எல்லாமே டைமண்ட் பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணுறதுனால குவாலிட்டி வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் பாலிஷ் பற்றி. நெக்ஸ்ட் நம்ம கல்லோட கலர் பார்க்கலாம். இது மல்டி ரெட்டுங்க, அருமையான ஒரு மூமெண்ட்டு. அதாவது ரெட்டு ப்ளஸ் வந்து பிளாக், இது ரெண்டுமே கலந்து இருக்கிற ஒரு கல். இதோட பாலிஷ் பாருங்கள், ஏதோ நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாலிஷு. இது வந்து கிளாஸ் கோட்டிங் மிஷினில் நம்ம வந்து ஹீட்டிங் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் போட்டு சன்லைட்டில் ஹீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து மிஷினில் ஹீட் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு பாலிஷ் கிடைக்கும். இதோட மூமெண்ட்டு பாருங்கள், நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஆக்சுவலாக வந்து கல்லில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிராக் இல்லை, பேச்சஸ் இல்லை. இதோட வேவ்ஸ் பார்த்திங்கன்னா 100% நேச்சுரலான ஒரு வேவ்ஸு. எந்த ஒரு கலர் கோட்டிங்கும் நம்ம ஆட் பண்ணல. இந்த கல்லோட கலர் எந்த மாதிரி இருக்கோ அதே சேம் கலர் தான் நம்ம மல்டி ரெட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு பையர் வந்து இதுதான் இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சார். அதுதான் நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணின்னு இருக்கோம். கஸ்டமர்ஸ் கேட்டால் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கல்லை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். இதோட மூமெண்ட் பாருங்கள், நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஃப்ளோரிங்கு போடலாங்க. இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமான ஒரு டென்சிட்டி. ஆக்சுவலாக மல்டி ரெட்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸான ஒரு கல். மற்ற கல்லோட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா நல்ல ஹார்ட்னஸான ஒரு கல். அதாவது நம்ம கட்டிங்லேயே புரிஞ்சிக்கலாம் கல் கட் பண்ணும்போது டைம் எடுக்கும் அப்படின்றது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm ப்ளஸில் இருக்குது. இது சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைட்ஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கு. இதோட பாலிஷ் பார்த்தீங்கன்னா லைனர் பாலிஷ்னுவாங்க. இதோட கிளாஸ் கோட்டிங் வந்து நம்ம மிஷினில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள். என் வீடியோஸில் என் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ஸில் என் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக் நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்ற பேஜ் இருக்குது, அதில் இமேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.